ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 2.1ல் முதல் கணக்கு பார்க்கலாம். பின்வரும் ஒவ்வொரு படத்திலும் வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அதை ஒரு பின்னமாகவும் தசமமாகவும் சதவீதமாகவும் மாற்றி எழுதுக. அதாவது இங்க வண்ணம் தீட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சதுரங்களோட எண்ணிக்கையை கணக்கிட்டு அதை நம்ம பின்னமாகவும் தசம எண்ணாகவும் சதவீதமாகவும் மாற்றி எழுதணும். ரொம்பவே ஈஸி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, இதுல எத்தனை சதுரங்கள் இருக்கு அதை நீங்க எண்ணி எழுதணும். எண்ணினீங்கன்னா மொத்தமா 100 சதுரங்கள் இருக்கு. அதை எழுதிக்கலாம். மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு 100. அடுத்து என்னன்னா, இதுல வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களோட எண்ணிக்கையை நம்ம எண்ணி எழுதணும். இதுல நீல கலர்ல வண்ணம் தீட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மொத்தமா 58 சதுரங்கள்ல வண்ணம் தீட்டி இருக்கு. ஓகே, அப்ப எழுதிக்கலாம். வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு 58. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பின்னமா எழுதணும். அப்ப பின்னம் இஸ் ஈக்குவல் டு, எப்பவுமே மொத்த சதுரங்களின் எண்ணிக்கையை வந்து நீங்க டிவைடருக்கு கீழே எழுதணும். எவ்வளவு? 100. அடுத்த இதுல வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கையை மேலே எழுதணும். எவ்வளவு வண்ணம் தீட்டிருக்காங்க? 58 சதுரங்கள்ல வண்ணம் தீட்டிருக்காங்க. இப்ப பின்னத்துல எழுதிட்டோம். இனிமே தசம எண்ல எழுதிக்கலாம். சரிங்களா? தசம எண், அதாவது புள்ளி வச்சு எழுதணும். இங்க கீழே 2 0 இருக்கு. அப்ப 2 நம்பருக்கு முன்னாடி நம்ம புள்ளி வைக்கணும். அப்ப இங்க புள்ளி வரும். புள்ளி 5 8. புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0 அப்படின்னு எழுதிருங்க. இதுக்கப்புறம் சதவீதத்துல எழுதிடலாமா? அப்போ சதவீதம். சதவீதம்னா டிவைடருக்கு கீழே 100 இருந்தா மட்டும் மேல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதணும். அப்ப மேல என்னது இருக்கு? 58. இனி சதவீதத்தோட குறியீடை எழுதணும். சரிங்களா? ஓகே, இனிமே செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். பாருங்க, இதுல மொத்தமா 100 சதுரங்கள் இருக்கு. அப்போ மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 100. அடுத்த வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கை, இதுல மொத்தமா எத்தனை சதுரங்கள்ல வண்ணம் தீட்டிருக்காங்கன்னா 53 சதுரங்கள்ல வண்ணம் தீட்டிருக்காங்க. அப்ப எழுதிக்கலாம் 53. இப்ப இதை நம்ம பின்னமா மாத்திரலாமா? அப்ப பின்னம் இஸ் ஈக்குவல் டு, மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை கீழே எழுதிருங்க 100. இதுல வண்ணம் தீட்டப்பட்டதை மேலே எழுதணும். எவ்வளவு? 53. இனிமே இதை தசம எண்ணா எழுதிடலாம். அப்போ தசம எண் இஸ் ஈக்குவல் டு, பாருங்க 2 0 இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதலாம்? 0.53. 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். ஓகே, இனிமே இதை சதவீதத்துல எழுதிடலாமா? அப்போ சதவீதம் இஸ் ஈக்குவல் டு, பாருங்க டிவைடருக்கு கீழே 100 இருக்கு. அப்ப மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிருங்க 53. அடுத்த சதவீதத்தோட குறியீடு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே 100 இருந்தா மட்டும்தான் மேலே உள்ளதை அப்படியே எடுத்து எழுதணும். இனி தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. இதுல மொத்தமா எத்தனை சதுரங்கள் இருக்குன்னா 50 சதுரங்கள். அதை எழுதிக்கலாம். மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை 50. இனிமே வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கை, இதுல பச்சை கலர்ல வண்ணம் தீட்டிருக்காங்க பாத்தீங்களா, இது எத்தனை சதுரங்கள்ல வண்ணம் தீட்டிருக்காங்க அப்படின்னா 25 சதுரங்கள்ல வண்ணம் தீட்டிருக்காங்க. எழுதிக்கலாம் 25. இப்ப இதை பின்னமா எழுதிடலாம். மொத்த சதுரங்களின் எண்ணிக்கையை கீழே எழுதணும் 50. அடுத்த வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கையை மேலே எழுதணும். இப்ப நம்ம இதை பின்னமா எழுதிட்டோம். இனி தசம எண்ணா மாத்தி எழுத போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, தசம எண்ணா மாத்தி எழுதணும்னா பைக்கு கீழே ஒன்லி 10 இருக்கணும், இல்லாட்டா 100 இருக்கணும், இல்லாட்டா 1000 இருக்கணும். ஆனா இங்க 50 இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து இதை 10 இல்லைன்னா 100 இல்லைன்னா 1000 மாத்துறேன். சரிங்களா? நான் இங்க வந்து 100ஆவே மாத்துறேன். அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ 50 எதால பெருக்குனா 100 ஆகும்? 2ஆல பெருக்குனா 100 ஆகும். அப்ப எப்படி எழுதிக்கலாம்? 25 டிவைடட் பை 50. இப்ப நான் 50 2ஆல பெருக்க போறேன். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே 2ஆல பெருக்கினீங்கன்னா மறக்காம மேலேயும் நீங்க 2ஆல பெருக்கணும். ஓகேங்களா? அப்ப பெருக்கிறேன் பாருங்க. 25 2 பெருக்குனா 50ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 50 2 பெருக்குனா 100ன்னு கிடைக்கும். ஓகே, இனிமே இதை தசம எண்ணா மாத்திரலாம். பாருங்க 2 0. அப்ப 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்ப எப்படி எழுதலாம்? 0.50. இதுதான் என்னன்னா தசம எண். அடுத்த சதவீதமா மாத்தி எழுதிடலாமா? எழுதிக்கிறேன். சதவீதம். சதவீதம்னா என்ன சொல்லி தந்திருக்கேன்? கீழே 100 இருந்துன்னா மேலே உள்ளதை அப்படியே எழுதலாம். ஆனா ஃபர்ஸ்ட் உள்ளதுல கீழே 100 இல்ல. ஆனா அடுத்த இதுல நம்ம 100ஆ மாத்தி இருக்கோம். அப்ப மேலே என்னது இருக்கு? 50. அப்போ 50 சதவீதம். இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்ப இதுல மொத்தமா 25 சதுரங்கள் இருக்கு. அதுல 17 சதுரங்கள்ல வண்ணம் தீட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம். மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை 25. வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கை 17. இப்ப இதை பின்னமா எழுதிடலாமா? அப்போ பின்னம் இஸ் ஈக்குவல் டு, மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை கீழே எழுதிருங்க 25. அதுல 17 சதுரங்கள்ல வண்ணம் தீட்டி இருக்கு. இனிமே தசம எண்ணா மாத்திரலாம். அப்போ தசம எண் இஸ் ஈக்குவல் டு, என்ன சொல்லி தந்திருக்கேன்? டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடியதை நம்ம 100ஆ மாத்தணும்.
100 மாற்றணும்னா 25 நான் 4ஆல் பெருக்குனா 100 மாறிடும். ஓகே, ஃபஸ்ட் நான் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 17/25. அப்போ 25 4ஆல் பெருக்குனா 100 மாறிடும். கீழே 4ஆல் பெருக்கினீங்கன்னா மறக்காமல் மேலேயும் 4ஆல் பெருக்கணும். ஓகே, இப்போ நான் 17 4ஆல் பெருக்கிறேன். 7 4 28. அப்போ 8 பாக்கி 2. இனி 1 4 4 4 கூட 2 கூட்டினா 6. அப்போ பெருக்குனா 68 கிடைக்குது. 25 4 பெருக்குனா 100ன்னு கிடைக்கும். இனிமே இதை தசம எண்ணா மாற்றிடலாமா? 2 0. அப்போ 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ எப்படி எழுதலாம்? 0.68ன்னு எழுதிக்கலாம். இனிமேல் சதவீதமாக எழுதிடலாம். சதவீதம். சதவீதம்னா என்ன சொல்லி தந்திருக்கேன்? டிவைடருக்கு கீழே 100 இருந்துன்னா மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடணும். அப்போ 68% குறியீடையும் எழுதிருங்க. இனி 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். இதில் மொத்த சதுரங்கள் எவ்வளவு இருக்குன்னா 30. அதில் 15 சதுரங்களில் வண்ணம் தீட்டி இருக்கு. அப்போ எழுதிக்கலாம். மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை 30. வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கை 15. பின்னமா எழுதிடலாமா? மொத்த சதுரங்களோட எண்ணிக்கை கீழே எழுதுங்க. எவ்வளோனா 30. இதில் 15 சதுரங்களில் வண்ணம் தீட்டி இருக்கு. இனிமேல் தசம எண்ணா மாற்றிடலாம். அப்போ டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடியதை 100 மாற்றணும். இப்போ 30 கூட எதை பெருக்குனாலும் 100 ஆகாது. அதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணணும். ரெண்டுமே 5 வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். ஓகேங்களா? அப்போ முதல்ல கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு நான் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 15 30. அப்போ I3 15. அடுத்த 6 5 30. இனி 3 வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 3 3 ஈர் 3 6. அப்போ பாக்கி மேலே என்னது இருக்கு? 1. டிவைடருக்கு கீழே 2 இருக்கு. இப்போ நான் 2 50ஆல் பெருக்குனேன்னா 100 ஆயிடும். அப்போ கீழே 50ஆல் பெருக்குனீங்கன்னா மறக்காம மேலேயும் நீங்க 50ஆல் பெருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பெருக்குங்க. 4 50 50 டிவைடட் பை 50ஐயும் 2ஐயும் பெருக்குனா 100ன்னு கிடைக்கும். அப்போ 2 0 இருக்கு. 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சிடலாமா? அப்போ புள்ளி 5 0. புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0 அப்படின்னு எழுதிக்கணும். இதுதான் என்னன்னா தசம எண். ஓகே, இனிமேல் சதவீதமா எழுதிடலாம். சதவீதம் என்ன சொல்லி தந்திருக்கேன்? டிவைடருக்கு கீழே 100 நம்ம ஆல்ரெடி மாற்றிருக்கோம். அப்போ மேலே இருக்கக்கூடிய 50 அப்படியே எழுதிருங்க. அப்புறம் சதவீதத்தோட குறியீடே எழுதணும். ஓகேங்களா? இவ்வளோதான் இந்த சம். ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். ஒரு சதுரங்க அட்டையின் படம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வெள்ளை நிற சதுரங்களின் சதவீதத்தை கண்டறியவும். செகண்ட் சப்டிவிஷன் சாம்பல் நிற சதுரங்களின் சதவீதத்தை கண்டறியவும். ஃபர்ஸ்ட் இந்த 2 சம்மையும் சால்வ் பண்ணிடலாம். இதை சால்வ் பண்ணணும்னா இதுல மொத்தமா எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எண்ணி பாருங்க. இதுல மொத்தமா 64 சதுரங்கள் இருக்கு. அதை தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை 64. ஓகே, இனிமே இதுல வெள்ளை நிற சதுரங்களோட எண்ணிக்கையும் சாம்பல் நிற சதுரங்களோட எண்ணிக்கையும் கண்டுபிடிக்கணும். இங்க வெள்ளை நிற சதுரங்கள் எவ்வளவு இருக்கும்னா 64 சதுரங்கள் இருக்கு பாத்தீங்களா? இதுல பாதி வெள்ளை நிற சதுரங்கள், பாதி சாம்பல் நிற சதுரங்கள். அப்ப 64ல பாதி என்னது? 32. அப்ப இதுல 32 வெள்ளை நிற சதுரங்கள் இருக்கு, 32 சாம்பல் நிற சதுரங்கள் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வெள்ளை நிற சதுரங்களின் சதவீதத்தை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முதல்ல கீழே என்ன எழுதிக்கணும்? மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை எழுதணும். 64. இதுல வெள்ளை நிற சதுரங்களின் எண்ணிக்கை 32. இனிமே இதை சதவீதமா மாத்தணும் அப்படின்னா 100ஆல பெருக்கணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. போன சம்முல டிவைடருக்கு கீழே 100 இருந்துன்னா மேல இருக்கிறத அப்படியே எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா இங்க 100 இல்ல. அப்ப நீங்க 100ஆல பெருக்குங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகே, இனிமே இதை கேன்சல் பண்ணிடலாமா? O 2 2 பாக்கி 1. இப்ப இது 12. அப்ப 6 2 12. இனிமே 3 2 6 ஈ 2 4. இப்ப நம்ம 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணியிருக்கோம். இனி 4ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணிடலாம். 4 16. அப்புறம் 8 4 32. திரும்ப 4ஆம் வாய்ப்பாடு. 1 4 4 ஈர் 4 8. இனி இது 2ஐயும் கேன்சல் பண்ணலாம். 2ஆம் வாய்ப்பாடுக்கு O 2 2 I 2 10. அப்புறம் இந்த 0. அப்போ பாக்கி என்னது இருக்கு? 1 50 இருக்கு. பெருக்குங்க. 1 50 பெருக்குன்னா 50. சதவீதம். அப்போ சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். சரிங்களா? இனிமே சாம்பல் நிற சதுரங்களின் சதவீதம். அதுக்கு மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை 64. இதுல சாம்பல் நிறம் 32. சதவீதமா மாத்தணும்னா 100ஆல பெருக்கணும். ஓகே, போன சம்மிலே நம்ம அதே தானே சால்வ் பண்ணோம். இதே தான் எழுதியிருந்தோம். அப்ப நீங்க டைரக்டா எழுதிருங்க. என்ன கிடைச்சிருக்கு? 50%. அதே தான் இங்கேயும் கிடைக்கும். இதுக்கு பிறகு இனிமே தேர்ட் சப்டிவிஷன் என்னன்னா சதுரங்க காய்கள் உள்ள சதுரங்களின் சதவீதத்தை காண்க. இனிமே இதுல சதுரங்க காய்கள் இருக்கக்கூடிய சதுரங்களோட சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதுல எத்தனை சதுரங்கள்ல காய்கள் இருக்கு அப்படி நம்ம எண்ணணும். சரிங்களா? எண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20 சதுரங்கள்ல காய்கள் இருக்கு. ஓகே, இதோட சதவீதத்தை கண்டுபிடிக்கலாம். காய்கள் உள்ள சதுரங்களின் சதவீதம். அப்போ மொத்த சதுரங்கள் 64. அதுல 20ல காய்கள் இருக்கு. ஓகே, 100ஆல பெருக்கிடலாம்.
கேன்சல் பண்ணலாமா? ரெண்டாவது எப்படி கேன்சல் ஆகும்? ஓ 2 2, அப்புறம் இந்த 0. இனி 3 2 6, 2 4. திரும்பவும் ரெண்டாவது வாய்ப்பாடு. I 2 10, ஓ 2 2, பாக்கி 1. இப்போ இது 12, அப்போ ஆ 2 12. இந்த சப்டிவிஷனுக்கும் அடுத்த உள்ள சப்டிவிஷனுக்கும் இந்த 100 வந்து கேன்சல் பண்ணாதுங்க, அப்படியே வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு புக் பேக்ல இருக்கக்கூடிய ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இப்போ டிவைடருக்கு கீழே எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ மேலே உள்ளதை பெருக்குங்க. இங்கே பாக்கி 5, 5ஐயும் 100ஐயும் பெருக்குன்னா 500ன்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அந்த 5 எழுதிருங்க, அப்புறம் இந்த 2 0 டிவைடட் பை 16ஐயும் 1ஐயும் பெருக்குன்னா 16. சரிங்களா? இப்போ 500 16ஆல் வகுக்க போகிறோம். வகுக்கலாம். 500 வெளியே 16 எழுதிருங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பரை எடுத்துக்கலாம். 50க்குள்ள 16 3 வாட்டி இருக்கு. ஓகேங்களா? 3ஆல் பெருக்குனா தான் 50 விடைக்கு சின்ன நம்பர் கிடைக்கும். அப்போ 6 3 18, 8 பாக்கி 1. இனி 1 3 3, 3க்கு கூட 1 கூட்டினா 4. 50ல இருந்து 48 கழிச்சா 2ன்னு கிடைக்கும். அடுத்த நம்பரை இறக்கிடலாம். 0. இப்போ 20ல் 16 ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ 1 16 16 கழிச்சா நம்மளுக்கு 4 கிடைக்கும். ஓகேங்களா? இனி அடுத்த நம்பர் இறக்கணும். ஆனால் அடுத்த நம்பர் இல்லை, அதனால புள்ளி வைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் உங்கள் புக்கில் கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க, அப்போ நீங்கள் புள்ளியே வைக்கக்கூடாது. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, ஃபஸ்ட்டு ஈவை முதல் எழுதிருங்க 31. அடுத்த இந்த சைடு என்னது 16, அதை கீழே எழுதிருங்க. மீதி 4 அதை மேலே எழுதிடணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் உங்கள் புக் பேக்கில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சதவீதம், அதனால சதவீதத்தோட குறியீடையும் எழுதிருங்க. ஓகே, இனிமேல் நம்மளுக்கு 4th சப்டிவிஷன் பார்க்கலாம். காய்கள் இல்லாத சதுரங்களின் சதவீதத்தை காண்க. இனிமேல் காய்கள் இல்லாத சதுரங்களோட சதவீதம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதில் காய்கள் இல்லாத சதுரங்கள் எவ்வளோன்னு நம்ம எண்ணணும். சரிங்களா? எவ்வளோன்னா 44. இல்லாட்டா நீங்கள் என்ன பண்ணணும்னா, மொத்த சதுரத்தில் இருந்து காய்கள் உள்ள சதுரம் எவ்வளவு 22, அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா காய்கள் இல்லாத சதுரங்களோட எண்ணிக்கை ஈஸியாக கிடச்சிடும். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி எண்ணியும் எழுதலாம். எவ்வளோன்னா 44. அப்போ இதை கண்டுபிடிக்கலாம். மொத்த சதுரங்கள் 64, அதில் 44ல் காய்கள் இல்லை. இனிமே 100ஆல் பெருக்கிடலாம். ஓகே, கேன்சல் பண்ணலாமா? ரெண்டாவது எப்படி கேன்சல் ஆகும்? ஈ 2 4, அப்புறம் ஈ 2 4. இங்கே 3 2 6, ஈ 2 4. திரும்பவும் ரெண்டாவது வாய்ப்பாடு. ஓ 2 2, ஓ 2 2. இனிமே ஓ 2 2 பாக்கி 1. இப்போ இது 12, அப்போ ஆ 2 12. இனிமே இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ண முடியாது. இந்த 100 நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ 11ஐயும் 100ஐயும் பெருக்கலாமா? பெருக்குனா என்ன கிடைக்கும்னா 1100ன்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 11 எழுதிருங்க, அப்புறம் வந்து 2 0. டிவைடருக்கு கீழே என்னது இருக்கு? 16. அப்படியே எடுத்து எழுதிருங்க. அதாவது டிவைடருக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த 1ஐயும் 16ஐயும் பெருக்குனா 16. இப்போ என்ன பண்ணணும்னா 1100 16ஆல் வகுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த 3 நம்பரை சேர்த்து எடுத்துக்கலாம். 16 வந்து 110ல் எத்தனை வாட்டி இருக்குன்னா 6 வாட்டி. சரிங்களா? 6ஐயும் 16ஐயும் பெருக்குனா 96ன்னு கிடைக்கும். கழிக்கலாம். இப்போ இது 10 ஆகிடும், இது நம்மளுக்கு வந்து 0 ஆகிடும். அப்போ 10ல் இருந்து 6 கழிச்சா 4. இனி 10ல் இருந்து 9 கழிச்சா 1. அடுத்த உள்ள நம்பரை இறக்கிக்கலாம் 0. இனிமே 16 140க்குள்ள எத்தனை வாட்டி இருக்குன்னா 8 வாட்டி. அப்போ 16ஐயும் 8ஐயும் பெருக்குனா 128ன்னு கிடைக்கும். கழிக்கலாம். இப்போ இது வந்து 10 ஆகிடும், இது நம்மளுக்கு 3 ஆகிடும். 10ல் இருந்து 8 கழிச்சா 2. இனி 3ல் இருந்து 2 கழிச்சா 1. ஓகேங்களா? இனிமே வந்து எந்த நம்பரும் இல்லை அப்படின்னா புள்ளி வைக்க வேண்டியதாக வரும். அதனால இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணணும்? ஈவி என்னது 68. அடுத்த இந்த பக்கம் என்னது இருக்கு 16, அதை கீழே எழுதிருங்க. மீதி 12, அதை மேலே எழுதணும். இனிமேல் சதவீதம் அதோட குறியீடை எழுதிருங்க. இவ்வளோ தான் 2வது கணக்கு. 3வது கணக்கு பார்க்கலாம். ஒரு கட்ட பலகையின் படம் கொடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளை நிற பகுதியின் சதவீதத்தையும் கருப்பு நிற பகுதியின் சதவீதத்தையும் காண்க. நம்மளுக்கு இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான். இதில் வெள்ளை நிற பகுதியோட சதவீதத்தையும் அடுத்த கருப்பு நிற பகுதியோட சதவீதத்தையும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? மொத்த பகுதி எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, என்னலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 பகுதிகள் இருக்கு. இனிமே வெள்ளை எவ்வளவுன்னு எண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. வெள்ளை நிற பகுதி வந்து 10 இருக்கு. அப்போ கருப்பு நிற பகுதி எவ்வளவு இருக்கும்? 10 தான் இருக்கும். ஓகே, கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வெள்ளை நிற பகுதியின் சதவீதம். ஃபர்ஸ்ட் கீழே என்ன எழுதிக்கணும்? மொத்த பகுதி 20. இதுல வெள்ளை நிற பகுதி 10. இனி சதவீதம் தானே கண்டுபிடிக்கணும். அப்ப 100ஆல் பெருக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆயிடும். இனி ரெண்டாவது வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். ஓ 2 2, ஐ 2 10, அப்புறம் இந்த 0வை எழுதிருங்க அப்படியே. அப்ப இங்க பாக்கி என்னது இருக்கு? 1. இங்க பாக்கி 50. 1ஐயும் 50ஐயும் பெருக்குனா 50.
நம்மளுக்கு சதவீதத்தில் கேட்குறாங்க. அப்போ சதவீதத்தோட குறியீடை எழுதிருங்க. சரிங்களா? இனிமேல் கருப்பு நிற பகுதியின் சதவீதம். அப்போ கீழே என்ன எழுதிக்கணும்? மொத்த பகுதி 20, அதில் கருப்பு நிற பகுதி 10. சதவீதம்னால 100ஆல் பெருக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், மேலே நம்ம அதே தான் எழுதணும். அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 50% தான் கிடைக்கும். டைரெக்டாக எழுதிருங்க. ஓகே, இவ்வளோ தான் 3வது கணக்கு. இனி 4வது கணக்கு பார்க்கலாம். பின்வரும் ஒவ்வொரு பின்னத்தையும் சதவீதமாக மாற்றுக. நம்மளுக்கு கொஸ்டின் வந்து பின்னத்தில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சதவீதமாக மாற்றணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். 36/50 இதை நம்ம சதவீதமாக மாற்றணும். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 36/50 இதை சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல் பெருக்கணும். ஓகே, கேன்சல் பண்ணலாம். இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகிடும். இனிமேல் இது ரெண்டுமே 5 வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 4 5 5, 2 10. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பாக்கி இங்கே என்னது இருக்குது? 36. நடுவில் பெருக்கல். இங்கே பாக்கி 2 இருக்குது. இப்போ இதை ரெண்டே பெருக்கிடலாமா? 6 2 12. அப்போ 2 பாக்கி 1. 3 2 6. 6 கூட 1 கூட்டினா 7. அப்போ என்ன கிடைக்குது? 72. நம்மள்ட்ட சதவீதமாக மாற்ற சொன்னனால சதவீதத்தோட குறியீடையும் எழுதிடணும். ஓகே, இனிமேல் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 81/30. ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 81/30 சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல் பெருக்கணும். ஓகே, இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகிடும். இனி இது ரெண்டுமே 3 வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். அப்போது 1 3 3, 2 3 6, பாக்கி 2. இப்போ இது 21. 7 3 21. அப்போ பாருங்க, இங்கே பாக்கி 27, நடுவில் பெருக்கல், இங்கே பாக்கி 10. பெருக்கிடலாம். ஃபர்ஸ்ட் 27 அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்புறம் இந்த 0, அந்த 0வை அப்படியே போட்டுருங்க. இனிமேல் சதவீதத்தோட குறியீடு, அதை மறக்கக்கூடாது. இனிமேல் தேர்ட் சப்டிவிஷன் 42/56. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 42/56 100ஆல் பெருக்கிடலாம். இப்போ இது ரெண்டுமே 2 வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். அப்போ 2 4, 2 2. இதுவும் 2 வாய்ப்பாடு. 2 4, பாக்கி 1. இப்போ இது 16. அப்போ 8 2 16. இனி இது ரெண்டுமே 7 வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 7 3 21. இங்கே 7 4 28. இனி இது ரெண்டுமே 2 வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 2 4, 2 10, பாக்கி இந்த 0 அப்படியே எழுதிருங்க. திரும்பவும் 2 வாய்ப்பாடு. 2 2, 2 4, பாக்கி 1. இனி 2 10. அப்போ இங்கே பாக்கி என்னது இருக்குது? 3 இன்டு இங்கே பாக்கி 25. அப்போ இதை ரெண்டே பெருக்கிடலாமா? 3 5 15. அப்போ 5 பாக்கி 1. இனி 3 6. 6 கூட 1 கூட்டினா 7. என்ன கிடைக்குது? 75. சதவீதத்தோட குறியீடை எழுதிருங்க. இதுதான் இதோட ஆன்சர். இனிமேல் ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். என்னன்னா 2 1/4. இப்போ இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஃபர்ஸ்ட் அதை மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கிறதையும் இதையும் பெருக்கணும். சரிங்களா? 4 2 8. வரக்கூடிய ஆன்சருக்கு கூட இந்த 1 கூட்டணும். அப்போ பாருங்க, 4 2 8, 8 கூட 1 கூட்டினா 9. இனி டிவைடருக்கு கீழே என்னது இருக்குது? 4. அது மாறாது. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. புரியுதுல? ஃபர்ஸ்ட் கீழே இருக்கக்கூடியதையும் இதையும் பெருக்கணும். வரக்கூடிய ஆன்சருக்கு கூட மேலே இருக்கக்கூடியதை கூட்டணும். அப்படியே அதை எடுத்து எழுதிருங்க. இனிமேல் டிவைடருக்கு கீழே என்னது இருக்குது? 4. ஓகே, இப்போ இதை சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல் பெருக்கணும். 2 வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 2 4, 2 10, அப்புறம் இந்த 0. திரும்பவும் 2 வாய்ப்பாடு. 2 2, 2 4, பாக்கி 1. இப்போ இது 10. அப்போ 2 10. பாக்கி என்னது இருக்குது? 9 இன்டு இங்கே பாக்கி 25. இப்போ இது ரெண்டையும் பெருக்கலாமா? 9 5 45. அப்போ 5, பாக்கி 4. இனி 9 2 18. 18 4 கூட்டினா என்ன கிடைக்கும்? 22. அப்போ 225. சதவீதத்தோட குறியீடையும் எழுதிருங்க. இனிமேல் ஃபிஃப்த் சப்டிவிஷன் என்னன்னா 1 3/5 மாற்றிடலாமா? 5ஐயும் 1ஐயும் பெருக்கணும். பெருக்கினா என்ன கிடைக்கும்? 1 5 5. வரக்கூடிய ஆன்சருக்கு கூட இந்த 3 கூட்டணும். அப்போ 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8. டிவைடருக்கு கீழே 5 இருக்குது. இனிமேல் இதை 100ஆல் பெருக்குனா சதவீதமாக மாறிடும். 5 வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். 1 5 5, 2 5 10. அடுத்த பாக்கி இந்த 0. அப்போ இங்கே என்னது இருக்குது? 8. இங்கே பாக்கி 20. இப்போ இந்த 2 பெருக்கிடலாமா? 8 2 16. அடுத்து இந்த ஒரு 0வை அப்படியே எழுதிருங்க. இனிமேல் சதவீதத்தோட குறியீடு. ஓகேங்களா? இவ்வளவு அந்த சாவது கணக்கு பார்க்கலாம். அன்பு ஒரு தேர்வில் 500க்கு 436 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களை சதவீதத்தில் கூறுக. அதாவது அன்பு தேர்வில் 500க்கு 436 மதிப்பெண்கள் பெற்றிருக்காரு. இப்போ அவர் பெற்ற மதிப்பை சதவீதத்தில் கேட்குறாங்க. சரிங்களா? சால்வ் பண்ணிடலாம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? அன்பு பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் கண்டுபிடிக்கணும். எப்போவுமே டிவைடருக்கு கீழே மொத்த மதிப்பெண்களை எழுதணும். மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு? 500. இதில் அன்பு பெற்ற மதிப்பெண் 436. சதவீதத்தில் கேட்கறதுனால 100ஆல் பெருக்கணும். இப்போ கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல் ஆகிடும். இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பெருக்கி எழுதிடலாம். 436ஐயும் 1ஐயும் பெருக்குனா 436. டிவைடருக்கு கீழே 5 இருக்கு. இனிமேல் இதை வகுத்துடலாமா? வகுக்கலாம்.
436 டிவைடருக்கு கீழே 5 இருக்கனால 5 வெளியே எழுதிடணும். இப்போ 4 5 விடைக்க சின்ன நம்பர், அப்போ இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். 43ல் 5 8 வாட்டி இருக்கு, 8 5 40 கழிச்சா 3ன்னு கிடைக்கும். அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். இப்போ 36ல் 5 7 வாட்டி இருக்கு, 7 5 35 கழிச்சா 1 கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். இப்போ 10ல் 5 2 வாட்டி இருக்கு, I 2 10 கழிச்சா 0 கிடைக்கும். 0 வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. இப்போ ஈவு என்ன இருக்கு, 87.2. அப்ப எழுதிக்கலாம் 87.2. சதவீதத்துல கேட்கறதுனால மறக்காம சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். ஃபைனலா therefore அன்பு பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு 87.2%. இந்த மாதிரி ஆன்சரை தனியா எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? இவ்வளவுதான் இந்த சம். ஓகே, இனிமே 6வது கணக்கு பார்க்கலாம். பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் பின்னமாக மாற்றுக. நம்மளுக்கு கொஸ்டின் வந்து சதவீதத்துல கொடுத்துருக்காங்க, இதை நம்ம பின்னமா மாத்தி எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 21%. ஓகே, சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, முதல்ல 21 அப்படியே எடுத்து எழுதிருங்க. சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100. இப்போ இதை நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அப்ப இதுதான் என்னது, இதோட பின்ன வடிவம். ஓகே, நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். 93.1%. இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 93.1 எழுதிருங்க. சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100. இங்க புள்ளி இருக்கிறதுனால நம்ம புள்ளியை ஃபர்ஸ்ட் நீக்கணும். பாருங்க, ஒரு நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்கு. அப்ப என்ன பண்ண போறீங்கன்னா 10ஆல பெருக்க போறீங்க. இங்க ஒரு 0 இருக்கனால பெருக்கும் போது இந்த புள்ளி ஒரு நம்பர் தள்ளி வெளியே போயிடும். சரிங்களா? இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 10ஆல மேல பெருக்கினீங்கன்னா மறக்காம கீழேயும் 10ஆல பெருக்கணும். அதை நீங்க மறக்க கூடாது. ஓகே, இப்போ புள்ளி வெளியே போயிடுச்சுன்னா பாக்கி என்னது இருக்கும்? 931. புள்ளி இல்லாம எழுதிருங்க. டிவைடட் பை இப்போ 100ஐயும் 10ஐயும் பெருக்குனா 1000 அப்படின்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 1 எழுதிருங்க, அப்புறம் இங்க 2 0, இங்க ஒரு 0, அப்போ 3 0. இதே நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அப்ப இதுதான் என்னது, இதோட ஆன்சர். இனிமே தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். 151%. இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 151 சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100. இதே நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அப்ப இதுதான் என்னது, இதோட ஆன்சர். இனி ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். 65%. ஓகே, இதை எப்படி எழுதலாம்? 65 சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100. இதை நம்மளால கேன்சல் பண்ண முடியும். 5ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். 4 5 5 பாக்கி 1. இப்போ இது 15. அப்போ 3 5 15. இனி இங்க 2 5 10 பாக்கி இருக்கக்கூடிய 0வா அப்படியே எடுத்து எழுதிருங்க. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, அப்ப பாக்கி என்னது இருக்கு? மேல 13 டிவைடருக்கு கீழே 20. இதுதான் இதோட ஆன்சர். இனி ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்த்துடலாம். 0.64%. ஓகே, இதை எப்படி எழுதலாம்? 0.64. ஓகே, சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100. இங்க வந்து 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 100ஆல பெருக்கணும். இங்க 2 0 இருக்கனால பெருக்கும் போது இந்த புள்ளி வெளியே வந்துடும். ஓகே, மேல 100ஆல பெருக்கினீங்கன்னா கீழே 100ஆல பெருக்கணும். ஓகே, இப்போ இதை எப்படி எழுதலாம்? புள்ளி வெளியே போயிடுச்சுன்னா பாக்கி என்னது இருக்கும்? 64. முன்னாடி இருக்கக்கூடிய 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது. டிவைடட் பை இனி 100ஐயும் 100ஐயும் பெருக்குனா 10,000 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 1 எழுதிருங்க, அப்புறம் இங்க 2 0, இங்க 2 0, டோட்டலா 4 0 போட்டுருங்க. இனிமே இது 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 3 2 6, 2 4. இங்க I 2 10 பாக்கி இருக்கக்கூடிய 3 0வா அப்படியே எடுத்து எழுதிருங்க. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 1 2 2 பாக்கி 1. இப்போ இது 12. அப்ப 6 2 12. இனி 2 4 பாக்கி 1. இப்போ இது 10 ஆயிடுமா? அப்ப I 2 10 பாக்கி இருக்கக்கூடிய 2 0. இனி திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு போகும். என்னது? 8 2 16. அடுத்து இங்க O 2 2, E 2 4 பாக்கி 1. இப்போ இது 10. அப்ப I 2 10 பாக்கி இருக்கக்கூடிய 0வா அப்படியே எடுத்து எழுதிருங்க. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 4 2 8, இங்க 6 2 12, E 2 4 பாக்கி 1. இப்போ இது 10 ஆயிடுமா? அப்ப I 2 10. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேல பாக்கி என்னது இருக்கு? 4. கீழே பாக்கி என்னது இருக்கு? 625. இதுதான் என்னது, இதோட பின்ன வடிவம். இவ்வளவுதான் 6வது கணக்கு. இனி 7வது கணக்கு பார்க்கலாம். இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கியிருக்காரு. அதுல 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளோட சதவீதத்தை கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நல்ல முட்டைகளோட சதவீதம் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நல்ல முட்டைகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா மொத்த முட்டையில இருந்து கெட்டு போன முட்டையை கழிச்சிட்டோம்னா நல்ல முட்டைகளோட எண்ணிக்கை ஈஸியா கிடைச்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கணும்? மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5 டசன். அப்ப என்ன பண்ணணும்? 5 இன்டு டசன், அதாவது ஒரு டசன் அப்படின்னா 12. சரிங்களா? அப்ப இப்ப என்ன பண்ணணும்? 5ஐயும் இந்த 12ஐயும் பெருக்கணும். பெருக்கிடலாம். I 2 10
அப்போ 0 பாக்கி 1. இனி I1 5, 5 கூட 1 கூட்டினா 6. அப்போ மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை என்னது? 60. இனிமேல் நல்ல முட்டைகளின் எண்ணிக்கை. அப்போ மொத்த முட்டையில இருந்து கெட்டு போன முட்டையை கழிக்கணும். 10 முட்டைகள் கெட்டு போயிடுச்சு, சரிங்களா? அப்போ 60ல இருந்து 10 கழிச்சா 50 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நல்ல முட்டைகளோட எண்ணிக்கை ஈஸியாக கிடைச்சிடுச்சு. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? நல்ல முட்டைகளின் சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்போ மொத்த முட்டையை கீழே எழுதிருங்க 60. இதுல நல்ல முட்டை எவ்வளவு? 50. சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா 100ஆல பெருக்கணும். கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆயிடும். இனி இது ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 3 2 6, I2 10. பாக்கி என்னது இருக்கு? 50. இங்க பாக்கி 5 இருக்கு. டிவைடருக்கு கீழே 3 இருக்கு. பெருக்கிடலாமா? 50ஐயும் 5ஐயும் பெருக்குனா 250. அடுத்த டிவைடருக்கு கீழே 3. ஃபர்ஸ்ட் 5 5 பெருக்குங்க 25. அப்புறம் லாஸ்ட் அந்த 0வை போட்டுருங்க. ஓகே, வகுத்துடலாம். 250 டிவைடருக்கு கீழே 3 இருக்கனால அதை வெளியே எழுதிக்கணும், சரிங்களா? இப்போ 25ல 3 எத்தனை வாட்டி இருக்கு? 8 வாட்டி. அப்போ 8 3 24 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். அடுத்த 0 இறக்கிக்கலாமா? இப்போ 10ல 3 வாட்டி இருக்கு. 3 9 கழிச்சா 1 கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை. அப்போ புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். இப்போ திரும்பவும் 10ல 3 எத்தனை வாட்டி இருக்கு? 3 வாட்டி. 3 9 கழிச்சா திரும்பவும் 1 தான். ஓகே, புள்ளி இருக்கிறதுனால 0 இறக்கிக்கலாம். இனி 10ல 3 எத்தனை வாட்டி இருக்கு? 3 வாட்டி. 3 9 கழிச்சா 1. இந்த மாதிரி 3 தான் வந்துட்டே இருக்கும். அதனால இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. அப்ப ஈவு என்ன கிடைக்குது? 83.33 எழுதிடலாம். 83.33 சதவீதத்துல கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடா மறக்காம எழுதிடணும், சரிங்களா? ஃபைனலாக ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் நல்ல முட்டைகளின் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு 83.33%. இவ்வளோ தான் 7வது கணக்கு. இனி 8வது கணக்கு பார்க்கலாம். ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 48% ஆகும். அவர் பெற்ற வாக்குகளை பின்னமாக வெளிப்படுத்துக. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ சதவீதத்தில் கொடுத்துருக்கத நம்ம பின்னமாக மாற்றணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். வேட்பாளர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு 48%. இப்போ இதை பின்ன மாத்திரலாமா? இதை எப்படி எழுதலாம்? முதல்ல 48 அப்படி எடுத்து எழுதிருங்க. சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100 ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, இனிமே இதை கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணிருங்க. இதை கேன்சல் பண்ணலாம். 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். E2 4, அப்புறம் 4 8. இங்க I2 10, பாக்கி இருக்கக்கூடிய 0வை அப்படியே எடுத்து எழுதிருங்க. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு போகும். O2 2, அப்புறம் E2 4. இங்க E2 4, பாக்கி 1. இப்போ இது 10 ஆயிடுமா? அப்ப I2 10. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேல பாக்கி என்னது இருக்கு? 12. கீழே பாக்கி என்னது இருக்கு? 25. இதுதான் என்னது? இதோட பின்ன வடிவம். எழுதிக்கலாம். பின்னம் இஸ் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 25. இவ்வளவு தான் 8வது கணக்கு. 9வது கணக்கு பார்க்கலாம். ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூபாய் 7500. அதில் 25% சேமித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார் என்பதை காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரஞ்சித்தோட மாத வருமானம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துக்கிட்டு அவர் சேமிக்கக்கூடியதை சதவீதத்துல கொடுத்துருக்காங்க. இப்ப இதை நம்ம தொகையா மாத்தணும், சரிங்களா? அதாவது ரூபாயா மாத்தணும். அப்ப இதை ரெண்டே பெருக்கிட்டாலே போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை எழுதிக்கலாம். மாத வருமானம் ரூபாய் 7500. சேமிப்பு சதவீதம் 25%. இப்ப சேமிப்பு தொகை கண்டுபிடிக்கணும்னா ரெண்டையும் பெருக்கணும். ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம். இதை எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? 25. அடுத்து இந்த சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதிக்கணும். இன்டு இனி 7500 கேன்சல் பண்ணலாம். இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல் ஆயிடும். இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பாருங்க, மேல 25 இருக்கு, இன்டு இங்க 75 இருக்கு. டிவைடருக்கு கீழே 1 இருந்ததுன்னா அந்த 1 எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 25ஐயும் 75ஐயும் பெருக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். I5 25, அப்ப 5 பாக்கி 2. இனி I2 10, 10 கூட 2 கூட்டினா 12. 7 5 35, அப்ப 5 பாக்கி 3. இனி 7 2 14, 14 கூட 3 கூட்டினா 17. இனி இதை கூட்டிடலாம். 5 5 2 கூட்டினா 7, 7 1 கூட்டினா 8, அப்புறம் இந்த 1. அப்ப என்ன கிடைக்குது? 1875. தொகையில கேட்டிருக்கிறதுனால ரூபாயோட சிம்பலை போட்டுறணும், சரிங்களா? அப்போ சேமிப்பு தொகை எவ்வளவு? ரூபாய் 1875. இவ்வளவுதான் இந்த சம். இனி 1 மார்க் பார்க்கலாம். 10வது கொஸ்டின். தென்றல் தனது வருமானத்தில் 4இல் 1 பங்கை சேமித்தால் அதன் சதவீதத்தை காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தென்றல் அவங்களோட வருமானத்துல இருந்து 4ல் 1 பங்கை சேமிக்கிறாங்களா. அப்ப அதோட சதவீதம் என்ன, அதை தான் கேட்குறாங்க. சதவீதம் கேட்டனால அதை 100ஆல பெருக்கணும், சரிங்களா? இப்ப இது ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். E2 4, அப்புறம் I2 10, அந்த 0வை அப்படியே எடுத்து எழுதிருங்க. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். O2 2,
2, E2 4, பாக்கி 1. இப்போ இது 10 ஆயிடுமா? அப்போ I2 10. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பாக்கி இங்கே என்னது இருக்கு? 1. இங்கே 25. 1 25 பெருக்குனா 25. சதவீதத்தில் கேட்குறனால சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். அப்போ ஆப்ஷன் 3 தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். இனி 11 பார்க்கலாம். கவின் 25க்கு 15 மதிப்பெண்களை பெற்றால் அதன் சதவீதம். அதாவது எப்போவுமே மொத்த மதிப்பெண்ணை கீழே எழுதணும். சரிங்களா? 25க்கு 15 மதிப்பெண் பெற்றிருக்கான். அப்போ அதோட சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா 100ஆல பெருக்கிறோம். ஓகே, இப்போ 5 வாய்ப்பாடு கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 5ல் 25 எத்தனை வாட்டி இருக்கு? I5 25. இங்கே E5 10, அப்புறம் 0. திரும்பவும் 5 வாய்ப்பாடு போகும். 4 5 5, 5 20. ஓகே, இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பாக்கி என்னது இருக்கு? 15 × 4. இனி இதை 2 பெருக்கிடலாமா? 4 5 20. அப்போ 0, பாக்கி 2. இனி 1 4 4. 4 கூட 2 கூட்டினா 6. சதவீதத்தில் கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். அப்போ 60%. ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். இனி 12வது கணக்கு பார்க்கலாம். 0.07% என்பது நம்மளுக்கு கொஸ்டினை சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்ஷனில் பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பின்னமாக மாற்றினாலே போதும். ஓகே, பாருங்க, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0.07%. இதை பின்னமாக மாற்றிடலாமா? ஃபர்ஸ்ட் இதை எப்படி எழுதலாம்? 0.07 எழுதிருங்க. சதவீதத்துக்கு பதில் /100. ஓகே, இங்கே புள்ளி இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த புள்ளியை நீக்கிடலாமா? 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? 100ஆல பெருக்கணும். இங்கே 2 0 இருக்கிறதுனால பெருக்கும் போது இந்த புள்ளி வெளியே வந்துடும். மேலே 100ஆல பெருக்கினீங்கன்னா கீழே மறக்காம 100ஆல பெருக்கணும். ஓகே, இப்போ பெருக்கும் போது இந்த புள்ளி வெளியே போயிடுமா? அப்போ 7. முன்னாடி இருக்கக்கூடிய 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது. /100 100 பெருக்குனா 10,000. சரிங்களா? 1 எழுதிருங்க. இங்கே 2 0, இங்கே 2 0. அப்போ மொத்தமாக 4 0 போட்டுருங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.